ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்று வரும் மார்கழி உற்சவம். 2ஆம் நாளான நேற்று பரமபதநாதர் சன்னதியில் பார்க்கடல் துயின்ற பரமன் நந்தகோபனின் தரிசனம். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை அருள்மிகு பெருவுடையார் திருக்கோயிலில் பிரதோஷகால வழிபாடு. நந்தியம்பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக சேவையில் திரளான பக்தர்கள். திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருக்கோயில் கார்த்திகை மாத தீர்த்தவாரியில் பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடல். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் திரளாக இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணனின் திவ்ய திருவருள் பெற்றனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் ஆலயத்தில் மார்கழி உற்சவம் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் 2ஆம் நாளான நேற்று பரமபதநாதர் சன்னதியில் ஸ்ரீ கோதை நாச்சியார் அழகிய திருக்கோலத்தில் எழுந்தருளி சேவை சாதிக்க வையத்து வாழ்வீர்கள் என்று துவங்கும் பாவை நோன்பின் 2ஆம் பாசுரத்தில் கூறியபடி பார்க்கடல் துயின்ற பரமன் நந்தகோபன் ஆதிசேஷன் மீது ஒய்யாரமாக அமர்ந்து திருக்காட்சி தந்தருளினார். பக்தர்கள் திரளாக இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு தெய்வ தரிசனம் பெற்றனர். தஞ்சை பெருவுடையார் கோயிலில் மார்கழி மாத முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு மகா நந்தியம்பெருமானுக்கு பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பிரதோஷ கால பூஜையில் கலந்து கொண்டு ஈசனின் திருவருள் பெற்றனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை அருள்மிகு பெருவுடையார் திருக்கோயிலில் பிரதோஷகால வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமி எதிரே இருக்கும் மிக பிரம்மாண்ட நந்தி பகவானுக்கு சந்தனம், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். பின்னர் மூலவர் ஸ்ரீ பெருவுடையார் மற்றும் நந்தீஸ்வரருக்கு மகாதீபாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தோஷங்களை நீக்கும் பிரதோஷகால அபிஷேக சேவையில் பங்கேற்று நந்தியம்பெருமானின் திவ்ய திருவருள் பெற்றனர். கேரள மாநிலம் அச்சங்கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தாவுக்கு மார்கழி மாத மகோத்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் தமிழக கேரள மாநில பக்தர்கள் கலந்து கொண்டு ஹரிஹர சுதனின் அருள் பெற்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அச்சன் கோவில் உள்ளது. பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இத்திருக்கோயிலில் ஐயப்பன் ராஜ அலங்காரத்தில் அருள்பாலிக்கிறார். இங்கு மார்கழி 10 நாட்கள் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது. முன்னதாக கொடிமரத்தை மலர்களால் அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பல்வேறு உபச்சாரங்களை அடுத்து உற்சவ கொடி ஸ்வஜஸ்தம்பத்தில் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பனை தரிசித்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் ஸ்ரீவாஞ்சியம் திருக்கோயிலில் கார்த்திகை மாத தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு புனித நீராடினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஸ்ரீவாஞ்சியத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருக்கோயில் உள்ளது.
ஆயுள் விருத்தி தலமாக விளங்கும் இத்தலத்தில் ஸ்ரீ யமதர்மராஜனுக்கும் சித்திரகுப்தருக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தில் கார்த்திகை மாத விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தீர்த்தவாரியையொட்டி உற்சவ மூர்த்திகள் உலா கண்டருளினர். அதன் பிறகு புண்ணிய தீர்த்த குப்த கங்கையில் ஸ்ரீ அஸ்திரதேவருக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்தனர். தீபாரத்தி காட்டிய பின்னர் அஸ்திரதேவருக்கு தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் குளத்தில் நீராடி ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதரின் திவ்ய திருவருள் பெற்றனர். அருப்புக்கோட்டை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயில், காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோயில், மன்னார்குடி ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோயில் மற்றும் விழுப்புரத்தில் உள்ள ஸ்ரீ அபிராமேஸ்வரர் திருக்கோயில்களில் நடைபெற்ற பிரதோஷ கால வழிபாடுகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஈசனருள் பெற்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் உள்ளது ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயில். இங்கு பிரதோஷத்தையொட்டி மூலவர் சொக்கநாதர் மற்றும் நந்தீஸ்வரருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், கரும்புச்சாறு, விபூதி உள்ளிட்ட 11 வகையான நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் நந்தி பகவானுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனைகள் காட்டப்பட்டன. பின்னர் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் ரிஷப வாகனத்தில் ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். பக்தர்கள் சிவநாம பாடல்களை பாடியபடி சுவாமி அம்பாளை தரிசித்து பக்தியில் திளைத்தனர். காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்ததுமாக விளங்குவதும் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோயில். இங்கு ஏலவார் குழலி அம்பாள் பக்தர்களை அருள்பாலித்து வருகிறார். மார்கழி மாத பிரதோஷ வழிபாட்டையொட்டி ஆலய பிரகாரத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளான அருள்மிகு ஏலவார் குழலி சமேத ஸ்ரீ ஏகாம்பரநாத சுவாமியை ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து உபச்சார கைங்கரியங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு மகா தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் திவ்ய திருவருள் பெற்றனர். மன்னார்குடி கம்மாளர் தெருவில் உள்ள பழமை வாய்ந்த காமாட்சியம்மன் திருக்கோயிலில் பிரதோஷகால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. முன்னதாக ஆலய பிரகாரத்தில் உள்ள நந்தி பகவான் மற்றும் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட மங்கள பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் நந்தி பகவானுக்கு மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து வழிபாடு நடைபெற்றது. பின்னர் பிரதோஷ நாயகரை அம்பாளுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் இந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு ஈசனின் திவ்ய திருவருள் பெற்றனர். விழுப்புரம் அருகே திருவாமத்தூரில் கொலுவீற்றுள்ள முத்தாம்பிகை உடனுரை அபிராமேஸ்வரர் திருக்கோயிலில் மார்கழி மாத பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், அரிசி மாவு, பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனை அடுத்து நந்தி பகவானை மலர்களால் அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் நடத்தி ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் இந்த வழிபாட்டில் நந்தியம்பெருமானை தரிசித்து அருள் பெற்றனர். வேலூர் கோட்டையில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில். இங்கு அகிலாண்டேஸ்வரி அம்பாள் தனி சன்னதியில் கொலுவீற்று அருள்பாலித்து வருகிறார். மார்கழி மாத பிரதோஷத்தையொட்டி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாரத்தி காட்டினர். அதைத் தொடர்ந்து நந்தி பகவானுக்கு பால், தயிர், கரும்புச்சாறு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர்.
பின்னர் அருகம்புல், மலர்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்து ஸ்ரீ நந்தீஸ்வரருக்கு மகா தீபாரத்தி காட்டப்பட்டது. பிறகு ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினர். தேனி சுக்குவாடன்பட்டி அருகே ஜெயம் நகரில் உள்ளது ஸ்ரீ ரத்னாம்பிகை உடனுரை ஸ்ரீ தேவராஜலிங்கேஸ்வரர் திருக்கோவில். இங்கு பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவருக்கு பால், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகு சுவாமிக்கு வண்ண மலர் மாலைகள் சாற்றி தீப வழிபாடு நடத்தினர். இதையடுத்து நந்தி பகவானுக்கு அருகம்புல், பூ மாலைகளை சமர்ப்பித்து தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் திரளாக இந்த பிரதோஷ கால அபிஷேக சேவையில் ஈசனை கண்டு பரவசமடைந்தனர். கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத பிரதோஷ கால பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் நடத்தினர். அதன் பிறகு வெள்ளிக்கவசம் சாற்றி அருகம்புல் மற்றும் மலர் மாலைகளை அணிவித்து ஷோடசோபச்சாரம் நடத்தினர். பின்னர் தீபதூப நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ நந்தீஸ்வரருக்கு மகா தீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் திரளாக இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு நந்தியம்பெருமானை தரிசித்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் பிரதோஷகால வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக நந்தி பகவானுக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் நந்தியம்பெருமானை அலங்கரித்து அர்ச்சனை நடத்தி தீபாரத்தி காண்பித்தனர். பிறகு ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி எழுந்தருளி ஆலய பிரதட்சணமாக வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயிலில் 5ஆம் பிரகாரத்தில் ஆயிரங்கால் மண்டபம் அருகே அமைந்துள்ளது பெரிய நந்தி. இங்குள்ள நந்தி பகவானுக்கு ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மார்கழி மாத தேய்பிறை பிரதோஷத்தையொட்டி 1000 லிட்டர் பால், 500 லிட்டர் தயிர், 108 கிலோ விபூதி உள்ளிட்டவைகளால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர்.
அதைத் தொடர்ந்து அருகம்புல் பூமாலைகளால் நந்தி பகவானை அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஓதி தீபாரத்தி காட்டப்பட்டது. பிரதோஷ கால அபிஷேக சேவையில் நந்தியம்பெருமானை வழிபட்டால் சகல தோஷங்கள் நீங்கி நினைத்த காரியம் நடக்கும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். மன்னார்குடி அண்ணாமலைநாதர் கோவிலில் சங்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு திவ்ய தரிசனம் பெற்றனர். மன்னார்குடியில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ அண்ணாமலைநாதர் திருக்கோயில். இங்கு மார்கழி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சங்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக யாக குண்டம் அமைத்து ஹோம பொருட்கள் சமர்ப்பித்து யாகம் வளர்க்கப்பட்டது. பின்னர் சிவலிங்க வடிவில் சங்குகளை அமைத்து மலர்களால் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஓதி விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மூலவர் அண்ணாமலைநாதர் அபிதகுஜாம்பாளை வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து அர்ச்சனை செய்து தீபாரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் திவ்ய திருவருள் பெற்றனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்று வரும் மார்கழி உற்சவம் 2ஆம் நாளான நேற்று பரமபதநாதர் சன்னதியில் பார்க்கடல் துயின்ற பரமன் நந்தகோபனின் தரிசனம். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை அருள்மிகு பெருவுடையார் திருக்கோயிலில் பிரதோஷ கால வழிபாடு. நந்தியம்பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக சேவையில் திரளான பக்தர்கள். திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருக்கோயில் கார்த்திகை மாத தீர்த்தவாரியில் பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடல். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.